விலைவாசி பிரச்சினை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக் கொள்ளவில்லை, பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று கூறி தேமுதிகவினர் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். தமிழக சட்டசபையில் வியாழனன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் தேமுதிகவினர் ஒரு பிரச்சினையை குழப்பினர். விலைவாசி பிரச்சினை குறித்து தாங்கள் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக் கொள்ள வலியுறுத்தினர். முதல்வர் அறிக்கை வாசிக்க இருப்பதால் அமைதி காக்கும்படி சபாநாயகர் கேட்டுக் கொண்டார். முதல்வர் பேசி முடித்த பின்னர் விலைவாசி தொடர்பாக பேச முயன்ற தேமுதிகவினரை பேச அனுமதிக்கவில்லை என்று கூறி அனைவரும் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். கடுமையாக உயர்ந்து வரும் விலைவாசி உயர்வு குறித்து இந்த சட்டப்பேரவையிலே விவாதிக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கடந்த 16/7 அன்று நாங்கள் கொடுத்திருந்தோம். இன்று கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆகிவிட்டது. 15 தினங்களாக 2 நாட்களுக்கு ஒரு முறை பேரவைத் தலைவரிடத்திலே அமைதியான முறையிலே நாங்கள் இந்த விலைவாசி உயர்வை குறித்து இந்த அவையிலே விவாதிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுதெல்லாம் பதில் வந்தவுடன் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி 15 தினங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இறுதியாக பேசுவதற்கு கூட அதற்கு வாய்ப்பளிக்கவில்லை. இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன் அவர்களும், எஸ்.ஆர். பார்த்திபன் அவர்களும், அருள்செல்வன் அவர்களும், ஏ.கே.டி. ராஜா அவர்களும் கொடுத்திருந்தார்கள். அவர்களிலே யாராவது ஒருவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்ல கூட வாய்ப்பை கொடுக்க மறுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு சாதாரணமாக ஏழை எளிய மக்கள் தினந்தோறும் உணவிலே சேர்க்கின்ற தக்காளியின் விலை 80 ரூபாயை தொட்டிருக்கிறது. சாதாரண பச்சை மிளகாயின் விலை 60 ரூபாயை தொட்டிருக்கிறது. இது போன்ற விலைவாசி உயர்வு இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு மிக உச்சத்திலே ஏறிக்கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் இறங்குவதற்கான வாய்ப்பே தெரியவில்லை. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மட்டுமல்ல, கட்டுமான பொருட்கள் விலையேறி இருக்கிறது, உணவுப் பொருட்கள் விலையேறி இருக்கிறது. இப்படி எல்லா வகையிலும் விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்கு கூட இந்த அவையிலே உரிமை இல்லை, பேசுவதற்கு அனுமதி இல்லை. அதாவது பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் அதை பேசுவதற்கு அனுமதி வழங்கவில்லை என்பதை காரணம் காட்டி இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவையிலே இருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறது. எனவே விலைவாசி உயர்வை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதைத் தொடர்ந்து வேளாண் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்தது.